இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருக்காவது பூமி, நிலம், மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா, ஒரு நிலம் வாங்கணும், அந்த நிலத்துல வில்லங்கம் இருக்கு. ஒரு நிலம் இருக்கு, ஆனா அதை எங்களால் அனுபவிக்க முடியல. நிலத்துல பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு தான் அந்த நிலம் அப்படின்னு, பூர்வீக சொத்து தான் எங்களுக்கு, எங்களுக்கு தான் அந்த நிலம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பங்காளிகள்லாம் சண்டைக்கு வராங்க. சொத்து பிரிக்க முடியாமல் இருக்குது, நிலம் பிரிக்க முடியாமல் இருக்குது, எங்களுக்கான சொத்து எங்களுக்கு வரவே இல்லை. இந்த மாதிரி மண் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவில். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். யாருக்கெல்லாம் மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ அவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய கோவிலை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த கோவில் திருச்சி பக்கத்தில் மணச்சநல்லூர்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய பூமிநாத சுவாமி கோவில். அங்கே அம்பாள் தர்ம சம்வர்த்தினி, அறம் வளர்த்த நாயகி என்கிற திருநாமத்தோடு அருள்பாலிக்கிறார். சிவபெருமான் அங்கே பூமிநாத சுவாமியாக இருக்கார். பூமி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் அங்கே போய் வழிபாடு செய்தால் நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் தெரியும் என்பது நம்பிக்கை. இந்த கோவிலில் ராகுவும் கேதுவும் மனித வடிவத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி சில கோவில்கள் உண்டு. ராகு கேது இணைந்து ஒரே உடலாக இருக்கக்கூடிய கோவில் தமிழ்நாட்டில் உண்டு. ராகுவும் கேதுவும் மனித வடிவத்திலேயே இருக்கக்கூடிய கோவில்கள் தமிழ்நாட்டில் சில உண்டு. அப்படி இந்த கோவிலில் ராகுவும் கேதுவும் மனித வடிவத்தில் தான் இருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் 5. அதில் ராகு அல்லது கேது இருக்கும்போது இந்த சொத்து பிரச்சனைலாம் வருது. நான் ஜாதகம் பார்க்கும்போது ஏதாவது பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சர்ப கிரகங்கள் அந்த இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு வரவேண்டிய நிலத்தில் பிரச்சனை இருக்குது, அல்லது நாங்கள் ஒரு நிலம் வாங்கினோம், அல்லது நிலம் வாங்கலான்னு பணம் கட்டணும், அந்த நிலம் எங்கள் பேருக்கு வரவே இல்லை. இந்த மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் பரிகார கோவிலாக விளங்கக்கூடிய மணச்சநல்லூர் பூமிநாத சுவாமி கோவிலுக்கு போய் ஒரு முறை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்பது நம்பிக்கை. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.